விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இயல்பாகவே சித்திரை புத்தாண்டுன்னு ஒன்று வந்துட்டாலேயே அடுத்ததான் நமக்கு நினைவுக்கு வர்றது ராசி பலன்க. ராசி பலன்ல எந்த கிரகம் எந்த மாதிரியான நிலைக்கு வராங்க, அதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத 12 ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய காரணம், ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரு விளக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரியான அமைப்புகளில் மேஷம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாம் இடத்துல ஒளி உச்ச நிலையில் வரக்கூடிய சூரிய பகவான் பொழுது அங்கே தான் நம்மளுடைய ஜோதிடம் சார்ந்த அமைப்புகளும் இந்து மதத்தினுடைய தன்மையும் தமிழர்களுடைய கேலண்டரும் உருவாகுதுன்றது தாங்க உண்மை. அதுக்கு இவர் மாற்றிட்டாரு, அவர் மாற்றிட்டு மாற்றினவர் இறந்து போயிட்டாரு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ மேஷத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் சித்திரை புத்தாண்டாக நமக்கு தொடங்கக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போறாரு, எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குது. இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்களின் பயிற்சிகளை வச்சு தாங்க இந்த வருட பலன்கள் இயல்பாக சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவானுடைய பயிற்சிகள் தான் பெரிதாக பேசப்படக்கூடிய நிலையில குரு பகவான் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டுல காலை 4:20 மணிக்கு மலேசிய நேரப்படி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே போல 31ஆம் தேதி அக்டோபர் 2026 ஆண்டுல 2:32 PM மதியம் போல மலேசிய நேரப்படி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில வரக்கூடிய தன்மைகள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி 2027 அதிகாலை 4:05 AM மலேசிய நேரப்படி மறுபடியும் வக்கர நிலையில கடகத்தை நோக்கி வரக்கூடிய பயிற்சிகள் தான் குரு பகவானுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி சனி பயிற்சிகள் இந்த வருடம் முழுக்க இல்லை. ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராகு தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கு ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 6ஆம் தேதி டிசம்பர் 2026 தேதி 1:10 AM மலேசிய நேரப்படி பயிற்சி அடையக்கூடிய நிகழ்வுகள் தான். அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்து கேல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. இவ்வளவு தான் இந்த வருடத்தினுடைய பயிற்சியினுடைய தன்மைகள். கிட்டத்தட்ட இது 2026 ஏப்ரல்லேருந்து 2027 ஏப்ரலுக்குள்ள வரக்கூடிய பெரிய ராஜகிரகங்களின் பயிற்சிகள். இடையில சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் மாதிரியான, செவ்வாய் மாதிரியான கிரக பயிற்சிகள் இருந்தாலும் பெரிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்துக்கும் மேற்பட்டு ஆக்கிரமிப்பை ஒரே வீட்டில் செலுத்தக்கூடிய கிரகங்களை வைத்து தான் இந்த வருட பலன் இருக்கு. இதுல உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான கோட்சார நிலைகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லது அதிகமா நடக்கும்னு சொல்றதை விட இந்த காலகட்டங்களில் கடுமையான பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கண்டக சனி அப்படியே சைலண்டா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டாருன்றதை விட உச்ச குருவின் வீட்டில் உச்ச குருவினுடைய பார்வையில் வரக்கூடிய சனி பகவான் நிதானமான பலன்களை செய்வார், திக்பல பலன்களை செய்வார் என்ற அமைப்புகளில் கண்டக சனி பெரிய அளவில் செயல்படாதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ என்ன, சனி பகவான் சில ஆன்மீக நிலைப்பாடுகளை கொடுப்பாரு, ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவிலேயே உங்களை நிலை பெற செய்வார். வேலை அமைப்புகளில் தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த வில்லங்கங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார். வேலை இடத்துல ஒருத்தர் இவர் தாங்க உங்களை இவ்வளவு நாள் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, வேலை இடத்துல வந்த வருமானம் இவ்வளோ வந்ததுங்க, ஆனால் அவளையும் இவர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கணக்கெல்லாம் நஷ்ட கணக்கு காட்டிக்கிட்டு இருந்தாருன்ற மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது கன்னிராசிக்காரங்களுக்கு படிப்படியாக தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். ஆனாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனியை சாந்தப்படுத்துவதால் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, குரு உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் அந்த இடத்துல நீச்சமானாலும் கூட இந்த ஒரு வருடம் முழுக்க நீச்ச பங்கம்ன்ற நிலையில உச்சனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அமைப்புகள்ன்றதுனால ராசிநாதனுக்கும் நீச்ச பங்க நிலை இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய நிலையில முழுக்க முழுக்க கிடையாதுன்றதுனால பெரிய அளவுல தேக்கமான நிலைகளை கன்னிராசிக்காரர்கள் அடைய மாட்டேங்கன்றது தாங்க விஷயம். புத்திசாலித்தனத்தால் எதையும் மீளக்கூடிய தன்மைகள், நினைச்சதை நினைச்ச மாதிரியே செய்துக்கக்கூடிய அமைப்புகள், ஆச்சரியமான அமைப்புகள்ல ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆனா என்னங்க, கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனோடனே நான் இங்க இருக்கிறேன், அவர் அந்த நாட்டில் இருக்காரு, இந்த நாட்டில் இருக்காரு, அப்பப்போ போன்ல பேசுறாரு, இப்படின்ற மாதிரியான வாழ்க்கை துணை அமைப்புகள் இருந்தாலும் பிரச்சனைகளோடு வாழ்க்கை நகராத நிலை இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. ஒட்டுமொத்தமா கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சிகள் 5ஆம் இடத்துல வரக்கூடிய தன்மைகள்ல 5ஆம் 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு கேதுவாக இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் வரக்கூடிய நிலைமையில, 5ஆம் அதிபதியும் குருவின் பார்வையில் வரக்கூடிய நிலைமையில குழந்தைகளால பெருமை, குழந்தைகளால செலவு இருந்தாலும் சுப செலவுகள், திருமண செலவுகள், படிப்புக்கான செலவுகள், நல்ல தன்மைகள், இன்வெஸ்ட்மெண்ட், வீடு வாங்கி கொடுத்தேன், வாங்கணும் வாங்கி கொடுத்தேன், இப்போ வேலைக்கு பத்திரமா போயிட்டு வராருன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குன்றதால ஒட்டுமொத்தமாக இந்த சித்திரை புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் சிறு சிறு தடங்கல்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு இனிய வருடமாகவே நிச்சயமாக அமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு.